பாருங்க first fill in the blanks. The ones digit in the cube of 73 is cube of 73. நமக்கு என்ன நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்போம் இல்லையா, 3ன்னு முடிஞ்சால் அதோட ஒன்ஸ் டிஜிட்டில் நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும், 7 அப்படின்னு வரும். 3னா 7 வரும், 7னா 3 வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், the maximum number of digits in the cube of 2 digit number. இதுவும் நம்ம இதுக்கு க்யூப்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, the maximum number of digits in cube of 2 digit வேல்யூ என்ன அப்படின்னா 6. மேக்ஸிமம் நம்பர் 6. 2 டிஜிட்டுக்கு 4 வரலாம், 5 வரலாம், இல்லை 6 டிஜிட்டாக கூட வேல்யூஸ் இருக்கும். அதில் நம்ம மேக்ஸிமம் நம்பர்னு சொல்கிறதுனால 6 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், the smallest number to be added to make it perfect cubeன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நம்பரை இந்த நம்பரோட ஆட் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 15 க்யூபுக்கு வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3375ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது, 3333 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 3375 3333ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 2 வரும், இங்கே 4, ஸோ 42. ஸோ 42ங்கிற நம்பரை இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், 15 க்யூபோட வேல்யூ எக்ஸாக்டாக கிடச்சிடும். ஸோ ஆன்சர் என்ன எழுதணும், 42ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 540 × 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 540 இருக்குது சரியா, இதை என்ன பண்ணலாம், இப்படி நம்ம எல் மெத்தட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 540 அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 2ஆல் டிவைட் பண்ணுவீங்களா, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 7 2s are 14, 0 போட்டாச்சு. மறுபடியும் 2ஆல் பண்ணால் 1, மறுபடியும் இங்கே 3 2s are 6, ரிமைண்டர் 1 5. இதை நம்ம 5ஆல் தான் பண்ண முடியும். 5 பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 7 27 வரும். மறுபடியும் 3ஆல் பண்ணால் 9, மறுபடியும் 3ஆல் பண்ணால் 3. ஓகேவா, இது 540க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 2 × 2 × 5 × 3 × 3 × 3 இருக்குது. அதே 50க்கு பண்ணணும். ஓகேங்களா, 50க்கு பண்ணோன்னா 5 10 5 2ன்னு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் 5 × 5 × 2. பாருங்கள், இப்போ 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எழுதுவோம் அப்படி தானே. அப்போ இங்கே உள்ளே நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்க, 540 × 50 அப்படிங்கிறத க்யூப் ரூட்டில் எழுதுவோம். அப்போ கொடுத்துருக்க எல்லா ஆன்சரையும் அப்படியே கண்டுபிடிச்சதெல்லாம் உள்ளே எழுதலாம். 2 × 2 × 5 × 3 × 3 × 3 × 5 × 5 × 2. சரிங்களா, இப்போது 3 2க்கு ஒரு 2வை வெளியே எழுதிடலாம், 3 5க்கு ஒரு 5ஐ வெளியே எழுதியாச்சு. சரியா, அடுத்து 3 3க்கு ஒரு 3 வெளியே எழுதிடலாம். இப்போ என்ன வரும், 5 2s are 10, 10 3s are 30 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரணும், 30 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 5th சப்டிவிஷன், the cube root of அப்படின்னு சொல்லி 4913 அப்படிங்கிறது 17 க்யூபோட வேல்யூ. சரிங்களா, அப்போ நம்ம இங்கே 17 டிஜிட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட் இருக்குது. 9 டிஜிட் அப்படின்னா 3 டிஜிட்டுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். சரியா, அப்போ இந்த ஒரு இதுக்கு ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் போட்டுக்கலாம். 3 டிஜிட்டுக்கு ஒரு 0, நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்து 17. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம், நம்ம 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 9 வேல்யூஸ் இருக்கிறதுனால 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இன்கேஸ் நமக்கு 6 டிஜிட் இருந்ததுன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா, எவ்ரி 3 டிஜிட்ஸ்க்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், the cube of 24 ends with the digit 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4க்கு என்னவே தான் வரும், வேல்யூ 4a தான் வரும். ஓகேவா, இப்போ 10 க்யூப் கொடுத்துருக்காங்க. 10 க்யூபோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1000 தானே. கரெக்ட், 10 க்யூபோட வேல்யூ 1000. ஓகேங்களா, அதில் 1729 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 729. எதோட க்யூப் 729ங்கிறது 9ஓட க்யூப். அப்போ இது என்னது தான்
ட்ரூ. சரியா, மேலே உள்ளதுக்கு ட்ரூ ஃபஸ்ட் பாருங்கள். இந்த கியூப் ஆஃப் அப்படின்னு சொல்லி 12 வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெசிமலுக்கு அடுத்து இப்போ இந்த வேல்யூவை தான் நீங்கள் கியூப் பண்ண போகிறீங்க. இந்த வேல்யூவை நீங்கள் கியூப் வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு டெசிமலுக்கும் 3 டிஜிட்ஸ் அங்கே வந்திருக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், இது எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா, 12ஓட கியூப் தான் 1728. இங்கே 4 டிஜிட்ஸ் அப்படின்னா இங்கே எத்தனை டிஜிட்ஸ் வந்திருக்கணும், ஒரு வேல்யூக்கு 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கணும். அப்போ 4 வேல்யூஸ் இருக்கும்போது எத்தனை டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கும், நமக்கு 12 டிஜிட்ஸ் வந்திருக்கணும். கரெக்டாக, இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட் தான் இருக்குது. நமக்கு 12 டிஜிட்ஸ் இருந்திருக்கணும். ஸோ இதோட ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், 4th சப்டிவிஷன் 79,570 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பர்ஃபெக்ட் கியூபாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிங்கிள் டிஜிட்டில் 0 வராது. சிங்கிள் டிஜிட்லேயோ இல்லை 2 டிஜிட்ஸ்லேயோ ஜீரோஸ் இருக்காது. நமக்கு கியூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோஸ் வந்து எப்படி வரணும், 3 ஜீரோஸாக தான் லாஸ்ட் டிஜிட்டில் 3 ஜீரோஸாக இருக்கணும். ஓகேவா, அப்போ இது வந்து என்னதான் பர்ஃபெக்ட் கியூப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்ல, பர்ஃபெக்ட் கியூப் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன தான், ட்ரூ தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2,50,047 இஸ் 63. 63யோட கியூப் வேல்யூ தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல் மெத்தட் பண்ணுறோம். சரியா, ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த 24க்கு 8 3s are 24. ஸோ 8 வந்திருக்கும். அப்புறம் ரிமைனிங் 1 போட்டோன்னா 3 3s are 9. மறுபடியும் இங்கே ஒரு ரிமைனிங் 1 இருக்குது, இங்கே போட்டிருப்பீங்க. அதுவும் 3 3s are 9. மறுபடியும் ரிமைண்டர் 1 வரும். அப்போ 4 3s are 12, ரிமைண்டர் 2 இருக்கும். 9 3s are 27 எழுதியாச்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 2s are 6 வந்திருக்கும் இல்லையா, 3 2s are 6, 6 போக ரிமைண்டர் 2 இங்கே போட்டிருப்பீங்க. 7 into 3 வந்து 21 வந்திருக்கும் இல்லையா, 21 அப்படின்னா ரிமைண்டர் 2 இங்கே போட்டிருப்போம். மறுபடியும் 7 into 3 21, ரிமைண்டர் 2 இங்கே போடுவோம். 8 into 3 வந்து 24 வந்திருக்கும். ஸோ 8 போட்டாச்சு. அடுத்து 3 3s are 9. ஸோ 3 போட்டோம். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 3s are 27, 2 3s are 6, ரிமைண்டர் 1. அப்போ 6 3s are 18. அதுக்கப்புறம் இங்கே 3க்கு 1, 3 3s are 1. அடுத்து பாருங்கள், 3 into 1 3 வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 3s are 9. இங்கே வந்து ஒரு டிஜிட் 2 வந்து இப்போ டிவைட் ஆகுது, பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், 0 போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 24 வந்து என்னது, 8 3s are 24 வருமா, ரிமைண்டர் 2 இங்கே இருக்கும். ஓகேவா, 21னா 7. மறுபடியும் 3ஆல் பண்ண போகிறோம். 1 3 is 3, இங்கே 0 அப்படியே போட்டுக்கிட்டோம். 8க்கு 2 3s are 6. ஸோ 2 போட்டாச்சா, இங்கே ரிமைண்டர் 2வை இங்கே போடுறீங்க. 9 into 3 27 அப்படின்னு எழுதிடலாம். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 வரும், 0, 3 2s are 6, 9 விட்டுரும். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s are 9 வந்திருக்கும். ரிமைண்டர் 1. 4 3s are 12, 4 போட்டுட்டோம். 3 3s are 9, 3 போட்டாச்சு. 343ங்கிறத 7ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 28, 7 4s are 28. ரிமைண்டர் நமக்கு 6 இருக்கும். 6 3s are 9. ஸோ 49. மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணால் 7 வரும். மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் எடுப்போம். கரெக்டாக அப்படி தானே நம்ம எடுப்போம். அப்போ இந்த 3க்கு ஒரு 3 எழுதிக்கலாமா, நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த 3 3ஸ்க்கு ஒரு 3 எழுதிக்கலாமா, நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 7க்கு ஒரு 7 எழுதிக்கலாமா. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s are 9, 9 3s are 63. அப்போ கரெக்டு தானே, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ட்ரூ தானே. இப்போ ஆன்சர் ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லி. இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2ல் இருக்கிறதுனா நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 9 2s are 18, ரிமைண்டர் 1 வரும். 7 2s are 14, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2s are 8, ரிமைண்டர் 1. 8 2s are 16, ரிமைண்டர் 1, 6 வருமா. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6. 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா. 8 3s are 24, இங்கே 1 1 3 is 3. மறுபடியும் என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாமா. 2 3s are 6, ரிமைண்டர் 2 இருக்கும். 7. மறுபடியும் டிவைட் பண்ணால் 3, 3ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3,
மறுபடியும் 3 டிவைட் பண்ணுவோம். எவ்ரி 3 நம்பர்ஸ் நம்ம ஒரு நம்பர் எடுக்க போகிறோம் அப்படி தானே. ஸோ therefore the square cube root of 1944 is equal to 2 into 2 into 2 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 3 டிஜிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பபிள்ஸ் பார்த்துக்குவோம். அப்போ இங்கே வந்து இன்னும் ரெக்வயர்ட் நம்பர் என்ன தேவை, இன்னும் ஒரு 3 தேவை. அப்போ இது therefore the required 1944 is not a cube. ஓகேவா? இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் க்யூப்னு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், நாட் அ பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். Question. Find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cube. இந்த நம்பரை வந்து நம்ம இது டிவைட் பண்ண ஏதோ ஒரு நம்பரால் இது நம்பரை டிவைட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூபாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 5 இருக்கிறனா நம்ம ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 5 என்ன வரும் நமக்கு, 5 2s are 10 கரெக்டாக. இப்போ 2 வந்துருக்குமா, இங்கே 1 5 is 5 ரிமைண்டர் 4 9 5s are 45 ரிமைண்டர் 3 7 வந்துருக்கும். ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 13 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 113 is 13 ரிமைண்டர் 13 போக 21ல் 13 போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு, 8 வருமா, 8 போட்டுக்கலாம். ஓகேவா? 89 இருக்கும். 89 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் 13ஆல் போகும், 13 இன்ட்டு 6 டைம்ஸ் போகலாம், 78 வரும் இல்லையா. 78னா 13 இன்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 78ன்னு கிடைக்கும். 89ல் 78 போச்சு அப்படின்னா நமக்கு 11 அப்படின்னு வரும். 13 இன்ட்டு 9 தான் 11. ஸோ 169 வரும். மறுபடியும் 13ஆல் டிவைட் பண்ணோன்னா 13 இன்ட்டு 13 தான் நமக்கு என்ன வரும், 169. அப்போ 13 வந்துமா, மறுபடியும் 13ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ therefore 10,985 is equal to 5 into 13 into 13 into 13 அப்படின்னு இருக்கு. ஸோ 3 வேல்யூவுக்கு நம்ம ஒரு வேல்யூ ரிமைன் எடுத்துக்கலாம். இப்போ 5ங்கிறது நமக்கு என்ன எப்படி இருக்குது, திரும்ப பேலன்ஸ் ஆகி ஆகலை இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 5 அப்படிங்கிற நம்பரை தான் if we divide a number by 5ஆல் நம்ம அந்த நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2197 கிடைக்குமா. அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூப் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2197ஓட க்யூப் வேல்யூ வந்து எது அப்படின்னா 2197 வந்து 13 க்யூபோட வேல்யூ. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இது ஒரு நியூ க்யூப் வேல்யூவாக கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ 5ஐ வந்து நம்ம டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும், அது பர்ஃபெக்ட் க்யூபாக வரும். இதை தான் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொடுத்துருக்க அந்த கொஷினை 5ஆல் டிவைட் பண்ணால் நம்ம பர்ஃபெக்ட் க்யூப் கிடச்சிரும் அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்போ நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது, 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிது. அதுதான் நம்மளோட இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். Find the smallest number by which 200 should be multiple to make it a perfect cube. 200 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது அந்த நம்பர் நமக்கு க்யூப் வேல்யூவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், 200 இருக்குது. ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 100ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணால் 15 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் பண்ணால் 25. ஸோ 5 மறுபடியும் 5 5s are 25. மறுபடியும் 5ஆல் பண்ணால் 1. ஸோ இப்போ therefore the 200 is equal to 2 into 2 into 2 into 5 into 5. ஸோ 3 2ஸ்க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம் இல்லையா. ரெண்டு 5 இருக்குது. இந்த 2 5ஆக இருக்கும்போது நம்மளால் இதை வந்து பேலன்ஸ் பண்ண இன்னும் ஒரு 5 நமக்கு வேணும் அப்படி தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 200 இருக்குது, இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. பாருங்கள், இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு 5ன்றது இன்னொன்று ஒன்று தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைட்லேயும் 5ங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 200 into 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 1000ன்னு கிடச்சோம். இப்போ இங்கே 3 3 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு, 3 5க்கு ஒரு 5 எடுத்தாச்சு. அப்போ 2 into 5 என்ன வருது, 10. 10ஓட க்யூப் வேல்யூ தான் என்னது, 1000. ஸோ நவ் 1000 இஸ் த பர்ஃபெக்ட் க்யூபாக நமக்கு மாறிடுச்சு. அப்போ எந்த நம்பரால் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிது, 5ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ண போய் தானே நமக்கு இந்த வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 5.